ஒரு குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது சொன்னால் நம்புவீங்களா? இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. சில பெற்றவங்க அன்பாக செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியவே பாதிக்கும். மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் தரணுமா? 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த மாதிரியான உணவு தரலாம்? முதல்ல என்ன மாதிரி உணவு தரலாம்? வாழைப்பழமா, இட்லியா, கஞ்சா, எந்த அளவுக்கு தரலாம்? குழந்தைங்க சாப்பிட மறுத்தா என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு விட தெரிஞ்சால் உங்கள் குழந்தைங்கள 10 மாதம் வரைக்கும் ஆரோக்கியமாக வளர்க்கலாம். இப்படியெல்லாம் 0லேருந்து 10 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி உணவை படிப்படியாக கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி 80% 2 வயசுக்குள்ளேயே நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? குழந்தைங்களுக்கு இந்த 0லேருந்து 10 மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சில உணவால் அறிவுத்திறனையே குழந்தைங்களுக்கு பாதிக்கும். அப்புறம் கேளுங்க, குழந்தைங்க பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். குழந்தை பிறந்து 1000 நாட்களில் அதோட உடல் உறுப்பு மூளை வளர்ச்சி எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முதல் உணவு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே, வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கு இணையான உணவு எதுவுமே இல்லை. இப்படி குழந்தைங்களுக்கு மதர் ஃபீடிங் மட்டுமே நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் நிறைய க்ரோத்தை பார்க்கலாங்க. குழந்தைங்க மந்த்லி வெயிட் கெயின் ஆவாங்க, எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க, அழுகுவாங்க, சிரிப்பாங்க, சீக்கிரமாக கமுந்துப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். நீங்கள் மதர் ஃபீடிங் பண்ணும்போது கரெக்டாக 45 டேஸில் குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 45 டேஸ்லேருந்து 60 டேஸில் கரெக்டாக கமுந்துக்க கூட செய்வாங்க. இது எல்லாமே உங்களோட மதர் ஃபீடிங்கால தான். அதனால் ஒவ்வொரு குழந்தைக்குமே நீங்கள் பிறந்த 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே தரலாம். 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார குழந்தைங்க நல்லா கமுந்து மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க, தலை நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இதெல்லாம் வச்சு உங்கள் மதர் ஃபீடிங்கில் எந்த அளவுக்கு குழந்தையோட க்ரோத் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட இணை உணவு கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆரம்பிங்க. 2 ஸ்பூன் குழந்தைங்கள எந்த தொந்தரவும் பண்ணலை, டைஜஷன் ஆகுது, ஆக்டிவாகவே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ராகி கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு ராகியை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. ராகியை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸியாக அடிச்சுக்கோங்க. வடிகட்டியால் வடிகட்டுங்க. நல்லா திக்காக பால் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கோங்க. அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாக தண்ணி மாதிரி இருக்கணும். அதை காலையிலேயே குழந்தைங்களுக்கு ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார குழந்தைங்களுக்கு காலை உணவாக நீங்கள் எப்பயும் கொடுக்கக்கூடிய மதர் ஃபீடிங்கோட இதை இணை உணவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உடம்புக்கு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லியுமே இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி கஞ்சி கொடுங்க. ஒரு 10 டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி நைட்டில் ஊற வச்சு ராகியை மட்டுமே ஜூஸ் எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. கஞ்சி மட்டும் கொடுங்க. மதியானத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அரிசி 1 ஸ்பூன், துவரம்பருப்போ பாசிப்பருப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா அரிசியை கழுவிட்டு நல்லா குக்கரில் நல்லா கொலைய ஜூஸியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆக ஒரு ஐடியா இருக்குது. பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வறுத்து அதோட பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச இந்த அரிசி பருப்போட இந்த ஜீரக பெருங்காயத்தூள் பவுடரை சேர்த்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சி நல்லா ஜூஸியாக பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்து பாருங்கள். இதோட சாயந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தை மசிச்சு கொடுக்கலாம். ஆப்பிளை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கலாம். பூசணிக்காவை நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி லேசான உணவுகளை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மசிச்சு கொடுத்து பாருங்கள். சாயந்தரத்தில் இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட குழந்தைங்களுக்கு அடுத்து தான் மதிய உணவை எப்படி படிப்படியாக நம்ம சேர்த்திக்கலாம் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.